மே 1 உலக தொழிலாளர் தினம். பாரிஸில் நடைபெற்ற உலக தொழிலாளர்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு ஆண்டும் மே தினமாக கொண்டாடப்படுது. தமிழகத்தை பொறுத்தவரை அண்ணா அவர்கள் 1967 முதல்வராக பதவியேற்ற பொழுது தமிழ்நாட்டு சார்பாக தொழிலாளர் தினம் கொண்டாடணும் அப்படின்னு அன்றைய தமிழகத்தினுடைய செயலாளர் அவர்களிடம் ஆலோசனை செய்த போது அவர் நாம் ஒருவேளை அப்படி அந்த விழாவை கொண்டாடணும்னா மத்திய அரசினுடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அண்டைய மாநிலமான கேரளா 1957 கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி செய்த போதும் கூட அவங்க மே தினத்தை கொண்டாடலை அப்படின்ற செய்தியை சொல்றாங்க. அதை கேட்ட அண்ணா அவர்கள் அதை புறந்தள்ளிட்டு தமிழ்நாடு இந்தியாவிற்கு முன்மாதிரியா இருக்கணும் அப்படின்றத மனதில் வைத்துக்கொண்டு 1967 மே தின விழாவை அரசு விழாவை அறிவிச்சு பொது விடுமுறையாகவும் அறிவிப்பார். அதன் பின்னாடி தான் இந்தியாவில் மே தின விழா பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டது. தமிழக அரசு எப்பயுமே இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு மாநிலமாக தான் தொடர்ந்து இயங்கிக்கிட்டு வருது. சமத்துவத்தையும் சமூக நீதியையும் காப்பது மட்டுமல்லங்க, வர்க்க பேதத்தை ஒழிப்பதிலையும் தமிழ்நாடு தான் முன்மாதிரி. அதனால நம்ம எல்லாம் இந்த நாளில் தொழிலாளர் தினத்தை கொண்டாடுறதோடு மட்டும் இல்லைங்க, உலக தொழிலாளர்களை போற்றுவோங்க.